நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது PMS, அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மென்சுரல் சிம்டம்ஸ்க்கு உண்டான சிம்பிளான ஆசனாஸ் பார்க்கலாம். இந்த ஆசனாஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா பண்றதுனால அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய கிராம்பு, பெயின், பிரெஸ்ட் பெயின், அதே போல மூட் ஸ்விங்ஸ், ப்ளோட்டிங் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இது ஃபர்ஸ்டா பண்றது மலாசனம், டாய்லெட் போஸ். உங்களோட ஷோல்டர் லெவல்ல இருந்து 2 காலையும் நல்லா தள்ளி வச்சு, பாதம் நல்லா தரையில வச்சு, ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காரணும். எல்போஸ் ரெண்டுமே உங்களோட நீக்கு சென்டரா லாக் ஆகி முதுக நேரா வச்சு நார்மல் உள்மூச்சு வெளிமூச்சு. அடுத்த ஆசனம் நம்ம கேட் அண்ட் கேமல், அதாவது மார்ஜரி ஆசனம் சொல்லுவோம். உங்களோட ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா பாம் ஸ்ட்ரெயிட்டா நீக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்களோட டோஸ் இருக்கணும். டோஸ் ஃபிளாட்டா வச்சிருக்கணும். இதுல உங்களோட பாடியை, அப்பர் பாடியவோ உங்களோட காலையவோ ஷேக் பண்ணாம ஜஸ்ட் தலையை உள்ள கொண்டு போய் நல்லா முதுக டக்கின் பண்ணி மேல பார்க்கணும். அடுத்தது தலையை நல்லா மேல தூக்கி உங்களோட முதுக உள்பக்கமா வச்சு நல்லா முள்மூச்சு வெளிமூச்சு இருக்கணும். நீங்க முதுகு மேல தூக்கும் போது பிரீத் அவுட்டும், அதே முதுக உள்பக்கமா கொண்டு போகும்போது வெளிமூச்சும் இருக்கணும். உங்களோட மூச்சை கவனிச்சு நல்ல இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து இந்த ஆசனாவை நீங்க பண்ணிக்கலாம். இதை நல்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களோட அந்த ஏரியா எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அடுத்தது சைல்ட் போஸ். உங்களோட டோஸ் 2 மட்டும் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஹீல்ஸ் மேல உங்களோட பட் பிளேஸ் பண்ணி உட்காரணும். முடிஞ்ச அளவு நீயே ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வயிறு உங்களுக்கு இடிக்காம நீங்க இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த போஸ்ல ரொம்ப நேரம் இருக்க முடியும். கால் சேர்த்தி வச்சும் பண்ணலாம், பட் இந்த மாதிரி நீஸ் ஓபன் பண்ணி பண்ணும்போது கம்ஃபர்டபுளா நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியும். இந்த போஸ்ல இதே போல ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட 2 கையுமே அப்படியே நல்லா தூக்கி கொண்டு வந்து ரைட் சைட்ல உங்களோட ஹிப் வரைக்கும் நல்லா பெண்ட் பண்ணி கொண்டு வந்து ரைட் சைட்ல ஹோல்ட் பண்ணுங்க. இதுலயும் நல்ல நார்மல் உள்மூச்சு வெளிமூச்சுல ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. உங்களோட உள்மூச்சு வெளிமூச்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சு பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இப்போ அதே போல லெஃப்ட் சைட்லயும் போய் அதே போல நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இதுலயும் உள்மூச்சு வெளிமூச்சு. இப்ப அப்படியே சென்டர்ல வந்துட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். நல்ல லாங் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட்ஸ் பண்ணிட்டு இப்ப அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா படுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு உங்களோட கால் 2யுமே நல்லா நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா படுத்து 2 கால்களையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல, அதாவது பட்டர்ஃப்ளை பொசிஷன் மாதிரி வச்சு நம்ம உட்கார்ந்து பட்டர்ஃப்ளை பண்ணுவோம். இது படுத்த ஷேப்ல நம்ம பண்றோம். வச்சுட்டு கையை நீங்க கீழே வச்சு நல்லா 2 நீயும் டச் பண்ணி ஓப்பன் ஆகணும். ஜஸ்ட் மேலே கீழேயே பண்ணிட்டு இருக்காம நல்லா டச் பண்ணி ஓப்பன் ஆகணும். நல்லா இதை ஒரு 30 கவுண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்க பண்ணலாம். இது நல்லா கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதே பொசிஷன் கூட நீங்க பண்ணலாம். அட்ட ஸ்ட்ரெச்ல பண்ண முடியாதவங்க இது நீங்க பண்ணும்போதே நல்லா உங்களோட அந்த பெல்விக் ஏரியால நல்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். அடுத்ததா நம்ம நல்ல ஒரு 2 நீலையுமே உங்களோட பாம்ஸை வச்சு ஒரு பிரஸ் கொடுத்து ஹோல்ட் பண்ணலாம். இதே போஸ்ல இந்த போஸ்ல ஹோல்ட் பண்ணும்போது நல்லா உங்களோட உள்மூச்சு வெளிமூச்சு கவனிச்சிருங்க. கவனிச்சு மூச்சை ஹோல்ட் பண்ணாம பண்ணும்போது அந்த மசில்ஸ் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப 2 காலையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்குங்க. நீட்டிட்டு 2 காலையும் லைட்டா பெண்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா உங்களோட 2 காலையும் நல்லா உங்களோட ஹிப் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி உங்களோட 2 பிக் டோவையும் கேட்ச் பண்ணி காலை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே சைட் டு சைட் நம்ம போயிட்டு வரணும். ஹாப்பி பேபி போஸ். இது குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பிடிச்சு, நமக்கு சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி பிடிச்சு ஆடுறத பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி இது நீங்க வெளியே போயிட்டு வரணும். இந்த 5 ஆசனாவையுமே ஒவ்வொரு ஆசனாவையும் 30 கவுண்ட்ஸா 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு வரலாம். இது கூட நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை வச்சுட்டு மைண்டை நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கோட அந்த PMSோட சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே கம்மியாகும். ஏன்னா அதை நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃபை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.